ஷே நீயப்பன் சூரியன் எப்பா நீதிமானே, நீதி அரசரே, நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு ஏறுற காரணம் என்ன காரணம் அப்படின்னா, இப்போ கணக்கை போட்டணும். 5 வருஷமாக அமைச்சர்கள் பூரா உட்கார்ந்து ஓட்டு முத்திரை வாங்கி உட்கார்ந்து சட்டப்பேரவையில் ஆட்டி சட்டத்தைகளை போட்டு மக்களை பூரா துன்புறுத்தி படுத்தி விவசாயத்தை பிடுங்கி விவசாயத்துக்காரனை பூரா கொன்று விவசாயத்தை பூரா அழித்து அந்தந்த கணக்கில் எப்பயுமே கணக்கில் இருக்கிறவன் குடும்பத்தில் இருக்க எப்பயுமே விவசாயம்தான். எல்லாம் மன்னராட்சியில் பிடுங்கிட்டான். சமீன் கணக்கில் பிடுங்கி ஆளுகளை மேய்ச்சி பாழாக்கிட்டான். இந்த ஜென்மத்தில் எழுதி பிடுங்கி எல்லாம் நாசம் பண்ணிட்டான். விவசாயத்தை அழித்து வச்சிட்டான். என்ன கணக்கு அப்படின்னா, கடவுள்கிட்ட கணக்கு கொடுத்துடணும். இப்போ அரசியல்வாதி ஒரு நீதிமன்ற கோர்ட்டில் கவர்மெண்ட் லாயராக இருக்கான், கிரிமினல் இருப்பான், சிவில் இருப்பான், எத்தனையோ செக்ஷன் பிரிவில் கவர்மெண்ட்டாக சென்னை மெட்ராஸு டெல்லி தமிழ்நாடு அமைச்சர்கள் உட்கார்ந்த கவர்மெண்ட் கணக்கில் உட்காந்து கவர்மெண்ட்டாக நீதிமன்ற கோர்ட்டில் ஜட்ஜி கோட்டார் ஆணம் பண்ணி அதிலே நியமித்து உட்காந்து கீழே வழக்காட்டங்கள் ஆடி ஒவ்வொரு இடத்துல சொத்து தகராறு இருக்குன்னா அதில் திண்டுக்கு முண்டுக்கா கவர்மெண்ட் லாயராக இருக்கிறவன் பக்கத்தில் வழக்கு ஓடுனா அவனோட சேர்ந்தவனை இப்படி அட்றா, இப்படி போட்டா, இப்படி பத்திரம் போடுறா, தहसीलदार கழுத்து போடுறா, நாங்கள் இருக்கோம்டா, இங்கே ஜட்ஜி உள்ள எங்களுக்கு எல்லாம் வேண்டியப்பட்டு எல்லாம் நாங்கள் தான் இருக்கோம், நீ போடு கழுத்து போட்டு அவனை பார்ப்போம். அப்போ உள்ள நீதிமன்றத்தில் நீதி நியாயத்தை கேட்குறவன் அந்த குடும்பத்தில் ஒவ்வொருத்தன் கஷ்டப்பட்டு கேட்குறவன் அவனை கொலையோடு அறுக்கிறது. அவன் என்னைவான் குடும்பத்தோடு செத்து தான் போவான், வேறு வழி கிடையாது. ஏன்னா அந்த 5 வருஷமாக இந்த கேடுகட்ட போய் உட்காந்து தமிழ்நாட்டில் அமைச்சராக உட்காந்துருப்பான், டெல்லியில் அமைச்சராக உட்காந்துருப்பான், ஊடாலப்பட்ட மாநிலத்தில் அமைச்சராக உட்காந்துருப்பான், பெங்களூர் உட்காந்து இந்த கேடுகட்ட பேக இதே சோழி. இவனை வச்சு உள்ள நீதிமன்றத்தில் கவர்மெண்ட்டு கிரிமினல் வழக்கறிஞர்கள், கவர்மெண்ட் லாயர், சிவில் கவர்மெண்ட் கணக்கு வச்சு ஆடாத ஆட்டம் ஆடி இதை தப்பு கணக்கு கண்டுபிடிக்கிறது யார்? தப்பு தண்டனை கொடுக்கறது யார்? அடி வேரோட சூடு கொடுக்கறது யார்? ஒரு கவர்மெண்ட்டு சிலிவுத்துரு இருக்குன்னா கண்ட்ரோலில் இருக்கிற கவர்மெண்ட்டு வழக்கறிஞர் கவர்மெண்ட் லாயராக இருக்கிறவன் என்ன செய்வான்? இங்கே வா, நம்ம தான் ஆதிக்கம், நம்ம தான் உட்காந்துருக்கோம், எப்பா வா நம்ம இடம் சொல்லக்கூடாது, கடவுள் இடத்துல அவங்கிட்ட விளையாண்டானா இதுதான் விளையாட்டு. பத்திரம் போடுறது நான் இருக்கேன் போடு, பத்திர ஆஃபீஸில் கூப்பிட்டு சொல்லிடுவான், வென்றுட்டு சொல்லுவான், சார்பாளர் சொல்லுவான், கவர்மெண்ட் நம்ம கவர்மெண்ட்டு தான் போடு. இது என்னப்பா விளையாட்டா? இந்த மாதிரி 1008 செக்ஷன் பிரிவில் உள்ள 5 வருஷமாக இருந்து நச்சு ஏழை எளிய மக்கள் விவசாயம் பண்ண விடாமல் விவசாயத்தை பிடுங்கி நஞ்சை குஞ்சை பூரா அழித்து 2ஆம் நம்பராக ஓட்டி 2ஆம் நம்பர் கணக்கு உள்ளே ஆடுற உள்ளே வந்தால் வெளியில் கட்ட பஞ்சாயத்து மாதிரி பேசி லட்ச கோடி வாங்கி நாக்கை போட்டு நக்கி கொண்டு போகிறான். இதுக்கு என்னப்பா விடை? நீதிமானே, நீதி அரசரே, முக்கால் சத்தியம் கணக்கு போட்டாச்சுப்பா. இந்த கவர்மெண்ட் இப்படியே வச்சு தான் எல்லாம் பாழாக்கிட்டான். அப்போ இது இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு, இராணுவ தளபதியார் நீதிமன்ற கோர்ட்டில் ஜட்ஜி கோட்டார் ஆணுமென்னு கேட்டுக்கோப்பா. கீழே வழக்கறிஞர் கேட்டுக்கோ. ஏற்கனவே வழக்கறிஞர்கள் ஆண்டவன் இப்போ உட்காந்துட்டாரு, நமக்கு ஏற்கனவே தப்பாக கணக்கு போனால் நமக்கு அடி உழுதுன்னு நிறையா பேர் பேச ஆரம்பிச்சிட்டேன். தமிழ்நாடு முழுவதும் அடி தருமடி உழுது. நம்ம ஏதோ காலையில் கடவுள்கிட்ட கேட்க ஏதோ வயிற்று பொழப்பு போடுங்க, நான் ரொம்ப கேட்கலை, ஏதோ வாங்குதான் பொழப்பு போடுறதுன்னு போகிறேன் போ, அதுதான் கணக்கு. எல்லா கணக்குலையும் இப்படி தான் ஓடி நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு ஏறி போய் நிற்கி. ஏற்கனவே வழக்கறிஞர்களே நீதிமன்ற கேட்கான், கடவுள்கிட்ட கேட்கான், ஐயா தப்பு செஞ்சவனை பூரா நாங்கள் ஏற்றி வச்சுருக்கோம், ஐயா நாங்கள் தப்பு செஞ்சவனை பூரா கக்க ஏற்றி வச்சுருக்கோம், தண்டனை சீக்கிரமாக கொடுங்கன்னு நீதிமன்றம் கேட்காங்க. கேள்வி வந்துருச்சு, எப்போ தண்டனை போட போகிறாரு, என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிற கணக்கு. ஏன்னா சில பேர் அரசியல்வாதி வழக்கறிஞர் கவர்மெண்ட்லேருந்து கணக்கு கீழே வரை கிடக்கிற கணக்கு இப்போ கிடையாது. தாவேக்கா இப்போ நீதிமான் எல்லா நீதிமன்ற கோர்ட்டில் கொட்டுத கவர்மெண்ட் வழக்கறிஞரை கொட்டி மண்டையில் உழுது. தப்பு கணக்கு பூரா வெளியே தோண்டணும், தப்பு கணக்கு எடுக்கணும். உள்ள நீதிமன்ற கோர்ட்டில் 2 தொடை அரசியல்வாதிக்கு 2 கை ரெக்க ஆடிக்கொண்டே இருக்குது. இப்போ எந்த நேரம் என்ன வரும்னு. ஏன்னா கிளப்பி விட்டது நீ தான், கடவுள் தான், நீ தான் உள்ள பட்டணம் தட்டுறது, உள்ளே ஏற்றி விடுறது, நீதிபதி ஜட்ஜி கோட்டார் ஆண்டு மூளை திருப்பி விடுறது. அது மாயாண்டி மாடன் சொல்ல மாட்டேன், அவன் உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். அவன் என்ன பார்க்க போகிறான்? பார்க்குறது நிர்வாகம் நீ தானப்பா. நீதிமானே, நீதி அரசரே, கட்டளை இட்டபடியாக கணக்கு 1 கோடி கூட ரூபத்தில் நீ இறங்கி போவியப்பா. நீதிமானே, நாங்கள்லாம் முடியுமாப்பா? முனியப்பன் சூரியன் முடியுமா? கடவுளே எப்பா நீதி
நீதிமானே பூமியில் உட்காந்துட்ட உன்னுடைய விளையாட்டு விளையாடல் நீ விளையாடுவாப்பா. முக்கால் சத்தியம்பா, சந்தோஷம்ப்பா.